அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நீ மீன் பொரிக்கிறது பார்க்கலாம். ஒரு 10 பொடி உள்ளி எடுத்திருக்கேன், ஜாரில் போட்டேன். மஞ்சள் பொடி, ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 2 மீன் தான். நல்ல மிளகு பொடி, அது ஒரு 1.5-2 ஸ்பூன் எடுத்தாலும் ஓகே. நல்ல மிளகு பொடி கொஞ்சம் கூட்டி போட்டால் நல்லாயிருக்கும். இது மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, 1.5 ஸ்பூன். வத்தப்பொடி 1 ஸ்பூன் கூட கொஞ்சம் எடுத்துருவேன். ஏன்னா நல்ல மிளகு பொடி போட்டிருக்கேன் இல்லையா, உப்பு தேவைக்கு போட்டிருக்கேன். கம்மியாக இருந்தால் 2வது போட்டுக்கலாம். இது வெந்தய பொடி, நான் ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருப்பேன் எப்போவுமே. கருவேப்பிலை, இது பெருஞ்சீரக பொடி. எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட்டு நல்ல மணமாக இருக்கும் எண்ணெயில் போட்டுட்டோன்னே. இந்த 2 மீன் தான். இந்த மீனை தடவலாமா? யாருக்கு தான் பிடிக்காது மீன் பொரிக்கிறது? ஒரு ரசம் வச்சு மீன் பொரிச்சா கூட அல்ஹம்துலில்லாஹ் வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். குடல் பகுதியை தடவணும், ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மசாலா இல்லாமல் இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பொரிக்கும் போது சிலது மசாலா வேகலைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. எல்லா இடமும் தடவி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கன்ஃபார்மாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா உப்பு எல்லாம் சப்புன்னு ஏறிடும். இது எண்ணெய் விட்டாச்சு சட்டியில். தேங்காய் எண்ணெய், அதான் இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகி நல்லா கட்டியாக இருக்கு. கருவேப்பிலை போட்டுட்டு பேக்ரவுண்டில் கோழி கூடுற சவுண்டு கேட்குது இல்லையா? எண்ணெய் சுட்டுருச்சு, பொரிச்சு அது நல்லா இதாக இருக்கு இல்லையா? இனி மீனை போட்டுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் மட்டும் பார்க்குறாங்க, சேனலும் பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வறுத்து போடுவோம். பார்த்து நல்ல கெட்டியாக இருக்குதுங்களா? நல்ல மனம் வந்துச்சு. எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு மீன் அப்படியே பெரிய நல்ல மனம். அந்த பொடியுள்ளி மணம்லாம் அப்படி தூக்கி காட்டுச்சு.
மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.